கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. 103 சங்கீதம் 5 வசனம். நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார், கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறது. இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது நன்மையினால் நம்முடைய வாயை கர்த்தர் திருப்தியாக்குகிறார், அதே நேரத்தில் கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறது. திரும்பவும் வாழ வயதாகிறது. கழுகு வளருகிறது, பெரிய கழுகாகிறது. அதன் பின்பு அது பலன் குறைந்து திரும்பவும் வாழ வயது போல் ஆகிறது. திரும்பவும் அதற்கு ஒரு பலன் கிடைக்கிறது. கழுகை குறித்து நாம் பார்க்கும் பொழுது ஒரு கழுகுகள் 40 ஆண்டுகள் வரை உயிர் வாழும். அந்த கழுகுகள் 40 ஆண்டுகளுக்கு பிறகு உயர பறக்க முடியாமல் போகிற போது ஒரு மலை உச்சியிலே ஒரு இடத்துல ஒரு குகை பகுதிகளிலே உட்கார்ந்து ஒரு குறிப்பிட்ட நாட்கள் அந்த இடத்துல இருந்து தன்னுடைய இறகுகள் எல்லாம் விழுந்து மீண்டும் அந்த இறகுகள் எல்லாம் முளைக்கும் பொழுது மீண்டும் கிட்டத்தட்ட ஒரு 30 ஆண்டுகள் உயிர் வாழ்கிற ஒரு நிலை ஏற்படுகிறது. அப்போது அது காத்திருக்கிறது, மலைப்பகுதியிலே கண்மலையிலே அது காத்திருக்கிறது. ஆகவே அது ஆயுசு நாட்கள் திரும்பவும் வாழ வயது போல் ஆகிறது. அதைத்தான் இந்த வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறது. திரும்பவும் நமக்கு வாழ வயது ஆகிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 40 அதிகாரம் 31 வசனத்தை வாசிக்கும் பொழுது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கழுகானது கண்மலையிலே காத்திருக்கிறது. அது மீண்டும் வாழ வயது போல புது பலனை பெற்று உயர எழும்புகிறது. அதே போல கர்த்தருடைய சமூகத்தில் யாரெல்லாம் காத்திருக்கிறார்களோ கழுகுகளைப் போல ஒரு புது பலத்தை கர்த்தர் நமக்கு தருகிறார். அன்பான தேவஜனமே, கர்த்தர் சமூகத்திலே காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, கைவிடப்படுவதில்லை. ஏன் தெரியுமா? கழுகு காத்திருக்குது, புது பலனை அடைந்து கொள்கிறது. நாம் கர்த்தர் சமூகத்தில் காத்திருப்போம், புது பலனை அடைவோம். நிச்சயம் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே எவ்வளவு காலம் காத்திருக்கிறோமோ அதற்கேற்ற பலனை நிச்சயம் தருவாராக. ஆமேன்.